Hi friends, welcome to KVM's World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு. மீன் எப்படி பொரிக்கணும்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 6-7 பச்சை மிளகாய் கீரி கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எந்த பாத்திரத்துல மீன் குழம்பு வைக்க போறோமோ அந்த பாத்திரத்துல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அதை எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடான உடனே வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் அதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கின பிறகு இதுக்கு நம்ம மசாலா போடணும். நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். மசாலா நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போன உடனே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்து அதை நான் ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி அதை அரிச்சு அதையும் ஊற்றிக்கிடணும். அதையும் ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வருவோம். அதுக்கு நான் 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 2 துண்டு தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இது இவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். கொஞ்சம் நல்லா தான் அரைக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல மிக்ஸ் பண்ணிட்டோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நான் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா அந்த குழம்பு கொதித்து இந்த பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம். இது கொதிச்சுட்டுனா அதுக்கப்புறம் அதில் மீன் போடணும். மீன் போடுறதுக்கு மீன் எல்லாம் கழுவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் தலை வால் எல்லாம் போட்டு அந்த மசாலாலாம் போட்டுறணும். போட்டு இது ஒரு 10 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிரும். மீனை போட்டுட்டு நம்ம உடனே அதை கிண்டி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் அடிக்கடி கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. அதனால மீன் போட்ட உடனே ஒரு நேரம் நல்லா கிண்டி இப்போ குழம்பு வற்ற விடணும். இப்போ குழம்பு வற்றுனா குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு வத்துறதுக்குள்ளே நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு என்ன மசாலா போடணும் பார்ப்போம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வத்தல் தூள் போடணும். 2 ஸ்பூன் வத்தல் தூள் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் இதுக்கு ஜூஸ் ஊற்றணும். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த மீனை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் நல்லா உப்பு உரப்பெல்லாம் மீனுக்குள்ளே இறங்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் போதும். ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். நான் அப்படி தான் செய்வேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எல்லோரும் சாப்பிட வரும்போது தான் பொரிப்பேன். அப்போ தான் சூடாக நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ மீன் ஓரளவுக்கு வற்றி ரெடி ஆகிட்டு இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு குழம்பு இப்போ தாளிசம் பண்ணணும். இதை சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு 6-7 வத்தல் போட்டிருக்கேன். வத்தல் பிச்சு போட்டுட்டு 4-5 பல் பூண்டும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போது நான் அதில் குழம்புல கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தாளிசம் பண்ணதை ஊற்றினா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மீன் எப்படி பொரிக்கணும் பார்ப்போம். கொஞ்சம் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒவ்வொரு துண்டாக எடுத்து மீனை நம்ம போட்டோன்னா மீன் பொரிஞ்சிடும். அதை கொஞ்சம் நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு அதை பொரித்து எடுத்துக்கிடணும். நல்லா 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சு திருப்பி போட்டு பொரிச்சோன்னா நல்லா கரெக்டாக பொரிஞ்சு வந்துடும், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை